ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ கடை ஸ்வீட் போண்டா. டீ கடையில் செய்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் போண்டாவை வீட்லேயே எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டும் பாதி பாதி கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி போண்டா நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த சர்க்கரையை இப்போ நாம் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் இட்லி தோசை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவை பதத்துக்கு நாம் இந்த மாவை கரைச்சிக்கலாம். இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால இதுக்கு உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள் இட்லி மாவில் உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவை அப்படியே மூடி வச்சுடுங்க. அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சமயத்தில் 3 இல்லைன்னா 4 போண்டா வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா போண்டா வெளியில் கருகிடும், உள்ள மாவு வேகாது. அதனால் போண்டா வெந்து எடுக்கிற வரைக்கும் நாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு போண்டா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கரண்டியை வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா போண்டா நல்லா கலர் மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாயும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, டீ கடையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் போண்டாவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.